இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஷெரீஃப் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரணம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரணம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு அட்டைப்பட்டி இருக்குது. அந்த அட்டைப்பட்டியில் மனுஷனுடைய வெட்டப்பட்ட 2 கால்கள் கருகிய நிலையில் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸு அந்த அதிர்ச்சி தீர்றதுக்குள்ளே இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கை கிடைக்குது, இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உடல் கிடைக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இதை செய்யக்கூடியவன் இந்த அரசாங்கத்துக்கு ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறான் அப்படின்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த காரியத்தை செஞ்சது யார், அவன் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். தமிழ் சினிமா வழக்கப்படி கிரைம் த்ரில்லர் படங்களில் ஹீரோ ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தால் அது எவ்வளோ சிக்கல் பிடிச்ச கேஸாக இருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சே தீர்வார். அப்புறம் ஹீரோ ஒரு வேளை கொலையாளியாக இருந்தான்னா அது ஸ்காட்லாந்து யார் போலீஸே வந்தால் கூட அவர் யாருன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு ரகம். அப்புறம் ஹீரோ வந்து போலீஸுக்கு உடந்தையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போலீஸில் எவனுமே வேலை பார்க்க முடியாது, எவனும் வேலையும் பார்க்க மாட்டான். ஐசியாகவே இருந்தால் கூட எந்த பிரச்சனை வந்தாலும் கூப்பிடுங்க அந்த சிவாவை, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே கேட்டு வெரி குட் ஐடியா, இதுதான் கரெக்ட், இதே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்வார். அப்படியான ஒரு ஹீரோ தான். அந்த ஹீரோவுக்கு எந்த ஒரு வருமானமோ ஏதோ ஒரு பின்னணியும் இருக்காது. அவர் ஒரு அனாதையாக சுற்றிட்டு தருவார். படுக்க பாய் கூட இருக்காது. அவர் ஒரு மெக்கானிக்காவோ ஒரு டீ கடையோ வச்சு நடத்திட்டு இருப்பார். அப்படியான ஒரு ஹீரோ தான் இந்த ஹீரோ. அப்புறம் இதை மட்டும் வச்சு கதையை நவுத்த முடியாது இல்லையா, இன்னும் கொஞ்சம் பில்டப் இருக்கணும் இல்லையா ஹீரோனா. அவருக்கு வந்து ஏதோ ஒரு டிசார்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் கண்டுபிடிச்சி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை சொல்லி ஒரு டிசார்டர் சொல்கிறாங்க. அந்த டிசார்டர் என்னென்னா, முக்கியமான சந்தர்ப்பத்தில் இந்த கிளைமேக்ஸ் வந்துடும் அப்படின்ற நேரத்தில் இவர் கண்ணு தெரியாமல் போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அந்த ஒரு நிமிஷத்தில் உலக நியாயம்லாம் நடந்து போயிடும். இப்போது கதைக்கு அவங்களுக்கு தேவையான அவங்ககிட்ட இருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி சீன்லாம் வந்த பிறகு டக்குன்னு ஒரு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன ஆச்சுன்னு கேட்பார். அப்புறம் திரும்பவும் இன்னொரு 4 ரீல் ஓட்டலாம். அந்த மாதிரியான ஒரு டிசார்டர் வச்சுருக்காங்க படத்தில். ஹீரோவுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், ஒரு 5-6 நாளைக்கு முன்னே தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களோ அல்லது இறந்து போனவங்களோ அவங்களுடைய முகமெல்லாம் செஞ்சு போயிடும் இல்லையா, அந்த செஞ்ச முகத்தை இவர்கிட்ட காமிச்சா அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இவருடைய கற்பனை திறனில் வரைஞ்சி கொடுத்துருவார். அதே போல் போலீஸில் பல கேஸுகளை சால்வ் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு டம்மியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு ஒரு டம்மியாக ஒரு ஸ்டோரி எழுதி இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பும்படியாக ஒரு கதையை எழுதி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரியான கேஸ் க்ளோஸ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் கூட இவர்கிட்ட கொடுத்தா இவர் அதுக்கு ஒரு கதையை எழுதி கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவார். அப்படி எவனாவது நல்ல கதை வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்தால் இவங்க படம் எடுத்துருக்கலாம், படமாவது உருப்பிட்டுருக்கோம். படம் முழுக்க பார்த்தா அங்கே ஒரு கை கிடச்சிது, இங்கே ஒரு கால் கிடச்சிது, இங்கே ஒரு தலை கிடச்சிதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆளை காணாமாங்க. எது நடந்தாலும் உடனே சிவாவை கூப்பிடுங்க, அவர் இருந்தால் தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து இதை செஞ்சது யாராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு ஒரு 2 கேரக்டரை காட்டுவாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அந்த 2 கேரக்டருக்கும் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4-5 விதத்தில் யோசிப்போம் இல்லையா. அதில் மொக்கையாக ஒன்று யோசிச்சிருப்போம், சீச்சி இதெல்லாம் படத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, இது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம முதல் ஒன்று நினச்சிருப்போம் இல்லையா. அதை தான் படத்தில் கிளைமேக்ஸாக வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த படத்துக்குள்ளே நடந்திருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு த்ரில்லும் இல்லாமல் பெரிய கிரைமை பண்ணி ஆறாத ரணமாக்கி விட்டாங்க.